அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை என அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களின் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அடுத்து நமது பிரதம பேச்சாளர் ரைட் கோச் கலிலுல்லா MH அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் என்ற தலைப்பில் அருமையாக பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து நந்தினி ஜெகதீஸ்வரன் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. உயர்ந்ததையே நினைக்க வேண்டும். அந்த நினைப்பு நிறைவேறாவிட்டாலும் அந்த நினைப்பை விட்டுவிடக்கூடாது. உயர்வான எண்ணங்களே வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும். மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணாத்து பூச்சி போல, அதை துரத்தி கொண்டே போனால் பிடிக்கு அகப்படாமலேயே போய்கொண்டிருக்கும். ஆனால் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் அது உங்கள் மீதே வந்து உட்கார்ந்து கொள்ளும். அது போலதான் மகிழ்ச்சியும். வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் விலை மதிக்க முடியாத ஒரே சொத்து இந்த நொடி மட்டுமே. இந்த நொடியில் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் நமது சுவாசத்தை கவனிப்பதுதான் தியானமாகும். இப்பொழுது சுகமான இருக்கையொன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு தலையை மட்டும் நிமிர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம் சூடான நீரை தியானத்துக்கு முன்பும் பின்பும் அருந்துவதால் தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படாது. தியானத்தின் போது நமது உடம்பில் இருந்து சக்தி எதுவும் விளக்காமல் இருப்பதற்காக கைவிரல்களை ஒன்றுடன் ஒன்றிணைத்து மடி மீது வைத்துக் கொள்கிறோம். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்துக் கொள்கிறோம். கண்ணாடி அணிந்திருந்தால் கழட்டிவிட்டு கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளும். இப்பொழுது உங்களது இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்கள். எண்ணங்கள் தோன்றினால் அவற்றை விலக்கிவிட்டு மீண்டும் உங்கள் சுவாசத்தை கவனிக்க தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.
எல்லோரும் உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு பாருங்கள். கைகளை பிரித்து கை விரல் நுனிகளை கண்ணிமைகள் மேல் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. கண்களை மெதுவாக திறந்து அருமையான ஒரு தியானம் செய்ததற்காக கைதட்டிக் கொள்ளுங்கள். நன்றி. இவன் நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும் என்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய நந்தினி மாஸ்டருக்கும் இசை வழங்கிய தர்ஷினி உதயராஜா மாஸ்டருக்கும் நன்றி உரித்தாகுக. அடுத்ததாக இன்று பேச இருப்பவர் ரைட் கோச் கலிலியா ஐயா அவர்கள். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அவர் இந்த தளத்துக்கு புதியவர்கள், முன்பு பலமுறை பேசியிருக்கின்றார்கள். இவர் 38 வருட அனுபவம் உள்ள ப்ரொஃபஷனல் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்து அனுபவம் உள்ளவர்கள். பெப்சி இன்னோவேட்டர் அவார்ட், Asia Pacific Regions 100% Efficiency Award, Golden Achievers Award என்று பல அவார்ட்ஸ்கள் பெற்றுள்ளார். இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அருமையாக பேசக்கூடியவர் மற்றும் பயிற்சி, முயற்சி, விடாமுயற்சி என்ற கொள்கை உடையவர் கூறிக்கொண்டு இன்று பேச இருக்கும் தலைப்பு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். நன்றி, வணக்கம் ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. மிக்க நன்றி. மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக. அது மட்டுமல்ல, இந்த புது வருடத்தில் முதல் முறையாக நான் உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன். இந்த வருடமே எனக்கு உங்களிடம்தான் முதலில் என்னுடைய பேச்ச ஆரம்பித்திருக்கிறது. எக்கோ ஆகுதுங்களா? எக்கோ ஆகுதுங்க. இந்த ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ் வாய்ஸ் வர்றது கூட 2-3 தடவை கேட்குது. 1 second please. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நான் வெளியில போயிட்டு வருவேன். கலிலையா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லதுமா. நிப்பாட்டி இருக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் யூடியூப் போய் கொண்டிருக்குது. அப்படியே நீங்க நல்லது. இப்போ இப்போ ஓகே இருக்கு. இப்போ ஓகே. நன்றி. நல்லது. நீங்கள் எப்பவுமே ஒரு தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி பிறகுதான் பேச அழைக்கிறீர்கள். எனக்கு அது ரொம்ப மிகவும் பிடித்த விஷயம். ஏனென்றால் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நாம் எதையும் கவனமாக செய்ய முடியும். மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நம்மளால் எதிலையுமே கவனம் செலுத்த முடியாது. அப்போ பேச வருகின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள்.
அதற்காக முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆ. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வாழ்க்கையில்? அவனுக்கு தேவையெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான். அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் மனிதனுடைய 2 குறிக்கோளாக இருக்கின்றது. சக்சஸ் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது அவர்களுடைய வேலையில் மட்டும் தான் அதை வெற்றியாக பார்க்கிறார்கள். ஸோ வெற்றி அடைந்தது பிறகுதான் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது இல்லை. வெற்றி ஒருத்தருடைய வேலையிலேயோ அல்லது தொழிலிலோ பிஸ்னஸிலோ வெற்றி அடைய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது எதனால்? ஃபினான்ஷியலா வெற்றி அடைய வேண்டும், ஃபினான்ஷியலா நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், அதனால் மகிழ்ச்சி அடைவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியை தேடி ஓடி 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 அவர்கள் வாழ்நாளையே முழுவதுமாக கழித்துவிட்டு வயதான காலத்தில் என்ன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்? கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ப்ராசஸ் மாற்றணும். முதல்ல ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் வெற்றி கிடைக்க வேண்டும். இப்படி மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் மட்டுமல்ல, தொழிலிலும் சிறந்த வெற்றி கிடைக்கும். இதை நிறைய பேர் உணர்வதில்லை. இப்போ ஒரு நம்ம எஜுகேஷன் லெவல்ல இருந்து எடுத்துக்கிட்டுங்களேன். பிள்ளைகளை போட்டு படி 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 படின்னு போட்டு அவங்கள போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறோம். 10th +1 +2. நான் இந்தியாவுடைய சிஸ்டம் சொல்கிறேன், எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 3 வருஷமும் பிள்ளைகளை போட்டு படி படின்னு போட்டு அவங்கள போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதில்லை. உறவினர்களோ நண்பர்களோ வீட்டுக்கு வந்தால் அவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதி கொடுப்பதில்லை. நீ ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கோ, அங்கே உட்காந்து படி, உனக்கு இதெல்லாம் வேண்டாம். டிவி பார்க்கணும், டிவி பார்க்கக்கூடாது. நிறைய வீட்டில் டிவி கனெக்ஷனையே கட் பண்ணிடுறாங்க. பிள்ளைகளுக்கு அது ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போகக்கூடாது. ஸ்கூலில் போய் பெர்மிஷன் கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 10th வந்தவொடனே பெர்மிஷன் முதல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு அவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த வருஷம் லீவ் எடுக்கக்கூடாது. கோயில் அங்கேயே தானே இருக்கும். இந்த வருஷம் முடித்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் போங்க. ஸோ அப்போ இந்த பிள்ளைகளை தனியாக விட்டு விட்டு குடும்பமே கிளம்பி போகுது. சில குடும்பங்கள் அதையும் கூட தியாகம் பண்ணிவிட்டு இருக்கிறார்கள். அப்போது ஏகப்பட்ட மன அழுத்தத்திற்கு பிள்ளைகளை ஆளாக்குகின்றோம். அதனால தான் நான் காலேஜில் பேசும் பொழுதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது உண்டு. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, நல்ல மார்க் வாங்கி கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கினா கூட காலேஜ் வந்தவொடனே ஃப்ரீ ஆயிடுறாங்க. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அப்பா நம்ம நினச்ச காலேஜில் சீட் கிடச்சிருச்சு, அதனால் இனிமேல் பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ நல்லா படித்து மார்க் வாங்கின பிள்ளைகள் காலேஜுக்கு வந்தவுடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட் இயர்லேயே நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. இது ஒரு சர்வேயில் வந்திருக்கு. எல்லா காலேஜ்லேயும் இந்த சர்வே பண்ணி அவங்க பார்க்குறாங்க. நல்லா படித்து தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலேஜ் வந்தோடனே ஃபஸ்ட் இயரில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இதை ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டாங்க. நீ வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும்னு. ஹாப்பினஸை பற்றி யாருமே சொல்கிறதே இல்லை. ஸோ அதனால் நம்ம வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த வெற்றியை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பிஸ்னஸில் வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், இதே தான் அவங்க ஒரு இலக்காக இருக்குது. சில மனைவிமார்கள் சலித்து கொண்டே சொல்வார்கள், வேலை தான் அவருக்கு ஃபஸ்ட்டு முதல் பொண்டாட்டி, பிஸ்னஸ் தான் அவருக்கு முதல் பொண்டாட்டி. ஏன்னா காலையில் சீக்கிரம் போய் வேலைக்கு போகிறவங்க அல்லது பிஸ்னஸ்க்கு போகிறவங்க நைட்டு வீடு திரும்பும் பொழுது வீட்டில் இருக்க மற்றவர்களும் தூங்கிடுறாங்க, பிள்ளைகள் கூட தூங்கிடுறாங்க. அப்போது குடும்பத்தோட நேரம் செலவு பண்ண நேரமே இல்லை. அப்பொழுது தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அதற்கு நேரமே இல்லை. வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, திருப்பி மறுநாள் காலையில் எழுந்து ஓட வேண்டியது. இப்படியே தான் நிறைய பேர் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதே வெற்றி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது
கண்டிப்பாக மிக விரைவில் நம்மளை தேடி வரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ஒர்க்குன்னு மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் என்னுடைய விஷயத்தில் இது முற்றிலும் மாற்றமாக நான் நடந்து கொண்டேன். எனக்கு இந்த ஸ்பீச் இப்போ கொடுக்கும் பொழுது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஹாப்பினஸ் சக்ஸஸ்லாம் இல்லை. ஹாப்பினஸ் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அப்பொழுது விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போக வேண்டும் குடும்பத்துடன்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுமா அல்லது பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகணுமாங்கிறத முதலே பிளான் பண்ணிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியில் கிளம்பணும்னு சொல்கிறப்போ என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, 6 நாள் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்களேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, 6 நாள் நீங்கள் வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் வாங்க. அப்படிதான் நான் சொல்லி அவங்கள கூட்டு போவேன். மனைவியும் பிள்ளைகளையும் நான் கூட்டு போனேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் பல பேர், நான் பெப்சியில் ஒர்க் பண்ணும் பொழுது பல பேர் அவங்க மனைவி வந்து சாயந்தரம் கூப்பிடுவாங்க. இவங்க ஒர்க்கு இருக்கும். எனக்கும் நானும் பெப்சியில் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஃபோனை எடுக்கலைன்னா மனைவிமார்களுக்கு இன்னும் நிறைய கவலை வரும், கோபமும் வரும். என்ன நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃபோனை எடுத்து நான் மீட்டிங்கில் இருக்கேன் அல்லது நான் வேலையில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறது, ஃபோனை எடுக்கிறதே இல்லை. ஏன் ஃபோன் எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், அவளுக்கு வேறு வேலை இல்லைங்க, சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தடவை நாங்கள் வந்து கம்பெனி மீட்டிங்க்காக சென்னையிலேருந்து ஆலப்புழா அப்படின்னு கேரளாவில் ஒரு இடத்துக்கு போகிறோம். நைட்டு ட்ரெயின், நைட்டு 10-10:30 மணிக்கு ட்ரெயின் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, இதில் ஏறிட்டிங்களா, ட்ரெயின் ஏறிட்டிங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்களா, ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு நண்பர் வந்து என் ஃபோனை பிடுங்கி, இந்த நேரத்துக்கு யாரும் உனக்கு ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு என் ஃபோனை வாங்கி மொபைல் வாங்கி பார்க்குறாரு. நான் அதில் வந்து மனைவி நண்பரை ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். 10:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் உனக்கு ஃபோன் பண்ணுறாரா? என்னது அப்படின்னு கேட்டது. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனைவிக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் புரிஞ்சுக்கிச்சு அவருக்கு, ஓஹோ இவர் மனைவிட்டு பேசுகிறாரு, மனைவியை தான் ஹோம் மினிஸ்டர்னு போட்டு வச்சுருக்காரு அப்படின்ட்டு உடனே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ சொன்னார், கலீல் வா, எல்லார் மொபைலையும் வாங்கி அவங்க மனைவி பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ட்ரெயினில் போகிறோம், ஜாலியாக இருக்குது, எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்குது. சில பேர் ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப ஜாலி. ஸோ ஒவ்வொருத்தர் ஃபோனையும் வாங்கி செக் பண்ணுறோம், அவங்க மனைவி பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுருக்கார் சுனாமி, இன்னொருத்தர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு தண்டர், இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தார். ஒருத்தர் வந்து சிண்ட்ரல்லா அப்படின்னு போட்டு வச்சுருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எவ்வளவு மனைவி அவர் நேசிக்கிறார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து வெற்றி இருக்கும். நிச்சயமாக அவர் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து நிச்சயமாக அவர் வெற்றி அடைய முடியும். இந்த கருத்தில் தான் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பல நிறுவனங்கள் பல வசதிகளை வந்து எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சர்வே என்ன சொல்கிறதுனா, ஃபார்ச்சூன் மேகசினில் ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் பொழுது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அந்த சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. கேலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அவங்க ஒரு டேட்டா சொல்கிறாங்க, எந்த ஒரு கம்பெனியில் 100% இல்லைனா கூட ஒரு 99% எம்ப்ளாயீஸ் வந்து திருப்தியாக இருக்காங்களோ அவங்க
கண்டிப்பா அந்த அந்த கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி 80% இருக்கு. மினிமம் 80% இருக்குன்னு சொல்றாங்க. நான் வேலை பார்க்கும் பொழுது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "உனக்கு கீழ வேலை பார்க்குறவங்க சந்தோஷமா இருந்தா, நீ சந்தோஷமா இருப்ப." ஏன்னா எங்க அப்பா வந்து கமிஷனர் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் கமிஷனரா இருந்தாங்க. அவங்களுக்கு நெறைய அனுபவம். அதனால என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பலாம் நான் வந்து ரொம்ப கீழ் மட்டத்தில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேல உயர்நிலைக்கு வரல. ஆனா அவங்க சொன்ன அட்வைஸ வந்து நான் மனதில வச்சிருந்தேன். ஸோ அப்ப நான் மேல் நிலைக்கு நான் வரும்பொழுது, அந்த அட்வைஸ நான் கடைப்பிடித்தேன். உனக்கு கீழ வேலை பார்க்குறவங்க சந்தோஷமா இருந்தா, நீ சந்தோஷமா இருப்ப. எவ்வளவு சிம்பிளான வார்த்தைகள். இப்ப நம்ம இந்த ஃபார்ச்சூன் பிசினஸ், கேலப் டேட்டா இதெல்லாம் நம்ம வந்து பேசுறோம். ஆனா எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரு சின்ன அட்வைஸ். எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் வந்து ரிட்டயர் ஆகி கிட்டத்தட்ட 8, 9 வருடங்கள் ஆகிவிட்டது. பெப்சியிலிருந்து வெளியில வந்து. இன்னைக்கும் பெப்சியிலிருந்து அதில வேலை பார்த்தவர்கள் வேற வேற கம்பெனியில வேலை பார்த்தாலும் என்ன கூப்பிடுறப்போ, பாஸ் அப்படிம்பாங்க. நான் என்ன பாஸ்ன்னு கூப்பிடுறத நான் விரும்புறதில்ல. என்ன கலீல்னே கூப்பிடுங்க. ஏன்னா கலீல்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அதனால கலீல்னே கூப்பிடுங்கன்னு சொன்னா கூட, வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்க இன்னும் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறமும் கூட என்ன இப்படி கூப்பிடுறாங்கன்னா, அவங்கள நான் சந்தோஷமா வச்சிருந்திருந்தான்னு தான் அர்த்தம். இல்லையா? ஸோ இப்ப கம்பெனியில என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கம்பெனியிலுமே எம்ப்ளாயீஸ வந்து எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். அவங்க வெற்றியினால கம்பெனி வெற்றி கிடைக்கும். நிறுவனத்துக்கும் வெற்றி கிடைக்குங்கிறத நல்லா உணர்ந்திருக்காங்க. இப்போ நெறைய பேர் சொல்றத நம்ம கேட்டுருக்கோம். மண்டே ப்ளூ. அது ஸ்கூல் பிள்ளைகளா இருந்தாலும், வேலைக்கு போறவங்களா இருந்தாலும், நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சண்டேயே கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையே அவங்க கவலை ஆரம்பிச்சுருது. இப்ப அதுக்கு ஒரு வார்த்தை புதுசா சொல்றாங்க. சண்டே ஸ்கேரீஸ். சண்டே ஸ்கேரீஸ். நாளைக்கு வேலைக்கு போறத பத்தி இன்னைக்கே கவலைப்பட்டுட்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமையை, இந்த விடுமுறையை அவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கிறது. அதனால கம்பெனிலலாம் இப்ப என்ன நெனைக்கிறாங்கன்னா, சனி, ஞாயிறு 2 நாள் லீவ, 1 நாள் வந்து புதன்கிழமை வச்சுக்கலாமா? அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஏன்னா, திங்கட்கிழமை வேலை பார்க்கும் பொழுது, மனசுல என்ன தோணும்? நாளைக்கு 1 நாள் வேலை, அப்புறம் 1 நாள் லீவுப்பா. திருப்பி வியாழக்கிழமை வந்ததுக்கப்புறம், ஓகே. நாளைக்கு 1 நாள் லீவு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த மாரி ஒரு மனம் மாற்றம் வரும்பொழுது, அவர்கள் திறமையாக வேலை பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். அதனால் சில நிறுவனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 8 மணி நேர வேலையை 9 மணி நேரமோ, அல்லது 9 1/2 மணி நேரமோ வேலை செய்து, அதனால் எக்ஸ்ட்ரா 1 நாள் விடுமுறை அளிக்கலாமா என்று நினைக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் மெட்டர்னிட்டி லீவுங்கிறது கிடையாது. லாஸ் ஆஃப் பேல தான் நெறைய வேலை பார்த்த அம்மாக்கள் லாஸ் ஆஃப் பேல தான் குழந்தையை பெற்று, அவர்களை 6 மாதமோ, ஒரு 9 மாதமோ வளர்த்து, அவர்கள் பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு திருப்பி வேலைக்கு செல்வார்கள். ஆனால் இப்பொழுது கம்பெனி மெட்டர்னிட்டி லீவ் மட்டுமல்ல, பெட்டர்னிட்டி லீவும் தருகிறது. அப்பாக்களுக்கும் லீவு 1 மாசம். அது அந்த தருணம், அந்த குழந்தை பிறந்து அந்த தருணம் வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அப்போ அப்பாக்களுக்கும் அந்த லீவு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்து விட்டால், அவர்கள் மீண்டும் வேலைக்கு வரும்பொழுது திறமையாக வேலை பார்ப்பார்கள் என்று அவர்களுக்கு புரிகிறது. அதே மாதிரி அம்மாக்களுக்கும் 9 மாத விடுமுறை இப்பொழுது யுனிவர்சலா எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் இது வந்து வழங்குகிறார்கள். அப்போ எம்ப்ளாயீஸ் நல்லா இருக்கணும். இப்ப நான் ஸ்காட்லாண்ட்ல இப்ப இருந்தேன். ஒரு 6 மாதமாக. சூப்பர் மார்க்கெட் போணும், ஏதோ பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி என்னுடைய மருமகள் சொல்லும்பொழுது, என்னுடைய மகன் அவசர அவசரமாக புறப்படுகிறார். அது என்ன எதுக்கு இவ்வளோ அவசரம்னு? இல்லப்பா இங்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் குளோஸ் பண்ணிருவாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவிலோ அல்லது வேறு மற்ற நாடுகளிலோ கூட நான் பார்த்திருக்கிறேன். துபாயெல்லாம் சென்றிருக்கிறேன். சிங்கப்பூர் சென்றிருக்கிறேன். அங்கெல்லாம் லேட் நைட் வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஏன் இப்படி? 5 மணிக்கெல்லாம் என்ன குளோஸ் பண்றாங்க? அப்படின்னு நான் கேட்டப்ப சொன்னாரு,
அவங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களும் குடும்பத்தோட போய் நேரம் செலவு பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இங்க நான் வந்து இப்போ ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் இங்க எல்லார்ட்டயும் நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க என்னென்ன பார்த்தீங்க? என்னென்ன இது பண்ணீங்கன்னு எல்லாரும் கேட்குறப்போ, இந்த விஷயத்த நான் முக்கியமா சொல்றேன். எம்ப்ளாயீஸ வந்து ஹேப்பியா வச்சுக்கிறாங்க. குடும்பத்தோட அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்றத விரும்புறாங்க. அதனால வந்து நல்ல எல்லாருமே திறம்பட வேலை செய்கிறார்கள். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆ இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன் இந்த இடத்துல. ஓகே. ஆ. குடும்பத்தோட அவங்க வந்து நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைம் குடுக்குறாங்க. அப்படிங்கிறத பத்திலாம் நான் வந்து நெறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுதான். நான் சொல்ல வந்தது இதுதான். என்னுடைய பெப்சியில நான் ஒர்க் பண்ணும் பொழுது, நெறைய நேரம், நெறைய நாட்கள் நைட் லேட்டா தான் வீட்டுக்கு வர முடிஞ்சது. நான் சேல்ஸ்ல வேற இருந்தேன். சேல்ஸ் இஸ் எ 24 ஹவர்ஸ் ஜாப்னே பேரு அதுக்கு பேரு. எந்த நேரத்திலும் நம்மளுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் சில நேரம் நைட்டு 8 மணி, 9 மணிக்கெல்லாம் கூட மார்க்கெட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு போகும் பொழுது, ஆஃபீஸும் அதே மாரி இருக்கும். ஆஃபீஸும் நைட் 9 மணி, 10 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. காலையில சீக்கிரமே கூட வந்து வேலைக்கு வருவாங்க. இது ஒரு கட்டத்தை எட்டி, அதனுடைய உச்சம் எட்டிய பிறகு மேனேஜ்மென்ட்ல என்ன சொல்ட்டாங்கன்னா, 1 நாள் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வாரத்தில் 1 நாள் 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒரு ரூலே கொண்டு வந்தாங்க. அப்ப சென்னை ஆஃபீஸ்ல இருந்த எங்க வைஸ் பிரசிடென்ட் அல்லது மற்ற ஜெனரல் மேனேஜர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மணிக்கு கிளம்பி ஒரு ரவுண்ட் வருவாங்க. "ஏன் இன்னும் வீட்டுக்கு போல? கிளம்புங்க." அப்படின்னு சொல்லி. "இல்ல சார், இது ஒரு சின்ன வேலை இருக்கு. இது மட்டும் முடிச்சுட்டு போறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேலை." அவங்களே கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டு போயிருவாங்க. "ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பு, நீ வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கம்பெனி வந்து இப்ப எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நெறைய அக்கறை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய கம்பெனில என்ன நெனைக்கிறாங்கன்னா, சம்பளத்த ஜாஸ்தியா குடுத்தா போதும். நான் சொன்ன மாரி வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இல்லாம, சம்பளத்த ஜாஸ்தியா குடுத்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கரெக்ட். ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அது சந்தோஷத்த தராது. கண்டிப்பாக அது எந்த விதத்திலும் முதல் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அதிகமாக இன்கிரிமெண்ட் வருகிறது என்று சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பணம் என்பது ஒரு மோட்டிவேட்டர் அல்ல. மேஸ்லோஸ் ஹைரார்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. 5 விதமான தேவைகள வந்து சொல்றாரு. எந்த மனிதனுக்கும் ஒரு 5 விதமான தேவைகள். முதல் வந்து பிசியாலாஜிக்கல். அது என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் எந்த மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான தேவை. இந்த தேவை நிறைவேறிய பிறகு, அவர் வந்து எதை அவருக்கு என்ன தேவை வருகிறது? சேஃப்டி. சேஃப்டி நீட். நான் பாதுகாப்பா இருக்கணும். என்னுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும். அப்பதான் அவருக்கு நிம்மதி வரும். முதல்ல வந்து இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, அது போக தண்ணீர், காற்று இது எல்லாமே ரொம்ப அவசிய தேவைதான். இந்த தேவை நிறைவேறுவதற்கு நிறைய உழைப்புகள் செய்ய வேண்டியது இருக்கின்றது. இந்த தேவைகள் நிறைவேறிய பிறகு, அடுத்து என்னுடைய தேவைகள் மாறுகிறது. இது மேனேஜ்மென்ட் ஒரு முக்கியமான லெசன் இது. மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி நீட்ஸ். அடுத்து என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய குடும்பம் பாதுகாப்பு. இந்த தேவை நிறைவேறணும். இது நிறைவேறிய பிறகு லவ் அண்ட் பிலாங்கிங். நான் உற்றார் உறவினருடன் அன்பாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி ஒரு நண்பர் பட்டாளம் இருக்க வேண்டும். அந்த மாரி. ஒரு அதுக்கு ஏங்குவாங்க. என்கிட்ட வந்து யாராவது வந்து பேச மாட்டாங்களா? நான் வந்து ஒரு உற்றார் வீடுகளுக்கு போய் சந்தோஷமா இருக்கணும். அவங்க எங்க வீட்டுக்கு வரணும். நம்ம வீட்டுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த தேவைகள் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. 4வது நீடு செல்ஃப் எஸ்டீம். இது எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம், செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு வந்து ஒரு மரியாதை நான் எதிர்பார்க்கிறேன். இது செல்ஃப் எஸ்டீம் அல்லது எஸ்டீம் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நீட், கடைசியாக ஒரு நீடு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இது என்னன்னா டிசைட் டு பிகம் தி
மோஸ்ட் தட் ஒன் கேன் பி. நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரணுமோ அந்த அளவுக்கு உயரணும். அதுதான் என்னுடைய அடுத்த தேவையாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு. ஆனால் நிறைய பேர் மேஸ்லோ சொல்கிறார், ஆப்ரஹாம் மேஸ்லோ அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் இந்த 5வது தேவையை நிறைவேற்றுவதில்லை, நிறைவேற்ற முயற்சிப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த 4 நீடும், இந்த முதல்ல சொன்ன அந்த 4 நீடும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாலே அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சதா நினச்சிக்கிறாங்க. இப்போ புதிதாக ஒன்று இருக்கிறது, 6வது தேவை என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை முதல்ல வந்து இந்த உண்ண உணவு, இருக்க இடம், அதெல்லாம் விட்டுருங்க. அதை விட ஒரு முக்கியமான தேவை ஒன்று இப்போது புதிதாக உருவாகிவிட்டது, இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாம இப்போ லைஃபே இல்லை. நான் இந்த இக்கிகையில் நான் சொன்னது மாதிரி 6வது விரல் ஆகிவிட்டது நம்ம மொபைல். அது இல்லாமல் எங்கேயுமே நம்ம போக முடியல. நிறைய பேர் பாத்ரூமுக்கு கூட அதை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அது இல்லாமல் இருக்க முடியல நம்மளுக்கு. சென்னையில் இப்போ போன மாதம் வந்த வெள்ளம் மிக கடுமையாக இருந்தது. கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா கூட மக்கள் வந்து ஓகே பரவாயில்ல, கரண்ட் இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியல. டிவி பார்க்க முடியல, நியூஸ் பார்க்க முடியல, நான் வேறு யாருக்கும் தகவல் அனுப்ப முடியல. இதுதான் பிரதான பிரச்சனையாக இருந்தது சென்ற மாதம் சென்னையில். எல்லாரும் அதான் கேட்டாங்க, நீங்கள் கரண்ட் கூட நீங்கள் அப்புறம் கூட கார்ப்பரேஷனில் சொல்கிறது என்ன, ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது, தண்ணி தேங்கி நிற்கிறது, அதனால் மக்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் எலக்ட்ரிசிட்டி சப்ளையை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு இன்டர்நெட் முதல்ல கொடுங்க. டிவி இல்லைன்னா கூட மொபைல்லேயே கூட நியூஸ் பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது. வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள், முதலிலெல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்போம், அவர்கள் ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பிறகு என்ன வேண்டும், சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்போம். இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனேயே மொபைல் எடுத்து வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய தேவையாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த தேவைகள் எல்லாம் நிறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹாப்பினஸ் தன்னால் வந்துடும். இந்த ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா சக்ஸஸ் தன்னால், வெற்றி தன்னால் தேடி வரும். ஏன்னா மனது ஒருநிலைப்பட்ட பிறகு, மனது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும், புதிதாக சிந்தனைகள் வரும். இல்லை என்றால் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தாங்கன்னா, இந்த மண்டே ப்ளூ, நாளைக்கு போய் நான் வேலை பார்க்கணுமே, நாளைக்கு நான் ஸ்கூல் போய் படிக்க ஆரம்பிக்கணுமே, இந்த கவலை மனதில் இருந்தால் மறுநாள் கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாது. இப்போது நிறைய நிறுவனங்கள் இதையும் கூட ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. மண்டே அன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏனென்றால் எல்லாருக்குமே அந்த லீவ் முடிஞ்ச உடனே மண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு ஜோக் படித்தேன், மண்டே டு சண்டே 6 நாள், ஆனால் சண்டே டு மண்டே ஒரே நாள். மண்டே டு சண்டே ரொம்ப நாள் இருக்கான், 6 நாள் இருக்கு. ஆனால் பாருங்க, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சண்டேக்கு ஒரே நாள் தான் இருக்குது. சண்டே டு மண்டே ஒரே நாள் தான். இப்படி நினைச்சு அவங்க மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் வெற்றி கிடைப்பது மிகவும் கடினம். அதனால தான் மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்வது. நம்ம இக்கிகையில் நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், ஒரு முட்டைக்கோஸ் ஃபேக்ட்ரி, அதில் பேக் பண்ணுற இடத்துல, பேக்கிங் இடத்துல ஒரு மனிதர் 23 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு வேலை முட்டைக்கோஸை எடுத்து சாக்கு மூட்டைகளை போட்டு தைக்கணும். ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த வேலையை பார்க்குறீங்களா, உங்களுக்கு போர் அடிக்கலையா? 23 வருஷமா ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே, எப்படிங்க, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் நான் வேலைக்கு சேர்ந்த நாள், நான் ஒரு முட்டைக்கோஸை எடுத்தேன். அப்போதுதான் முதலாக உணர்ந்து பார்க்கிறேன், அது என்ன சைஸுக்கு இருந்தது, என்ன அளவில் இருந்தது, எவ்வளவு வெயிட் இருந்தது என்பது நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன்.
அதே சைஸ், அதே வெயிட் மீண்டும் வருகிறதா என்று ஒவ்வொரு முட்டைக்கோசையும் எடுத்து மெஷர் பண்ணி நான் வந்து அந்த சாக்கு மூட்டைக்குள்ள போட்டு தைக்கிறேன். அப்போ ஒரு வேலைய இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டமா வராது. இஷ்டப்பட்டு செய்ற வேலைக்கு கஷ்டம் இல்ல. ஹேப்பியா செய்யலாம். போர் அடிக்கிற வேலையாகவே இருந்தாலும் கூட, தினமும் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் கூட, உங்களுக்கு அது இஷ்டம் இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டம் தெரியாது. நம் வீட்டில் நம் மனைவிமார்களோ அல்லது அம்மாக்களோ சமையல் வேலை தினமும் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வே இல்லை. ஆனாலும் அவர்கள் இஷ்டப்பட்டு செய்வதனால் தான் ஒவ்வொரு நாளும் தனிச்சுவையுடன் இருக்கிறது. அறுசுவை உணவு படைக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை சமையல் செய்வது ஒரு கஷ்டமான வேலை, இப்ப மண்டே ப்ளூ மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சாங்கன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுமா? அந்த சுவைய நம்ம உணர முடியுமா? அப்போ மனதில் மகிழ்ச்சி என்பது வேண்டும். அப்படி மகிழ்ச்சி வேண்டுமென்றால் இஷ்டப்பட்டு செய்யணும். அ கரெக்ட். எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் வந்து பாரிஸ் முதல்ல வந்து மல்ஹோத்ரா அப்படின்னு ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். வொர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி. நிம்மதியாவே இருக்க முடியாது. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும், நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர போய் பார்க்கணும், அவருக்கு அனுப்பிச்சிருக்க கன்சைன்மென்ட் அவர் கிளியர் பண்ணணும். ஏன்னா, அது வந்து தலையாய கடமை எங்களுக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பிச்சிருக்க ஸ்டாக்க அவங்க வந்து உடனே கிளியர் பண்ணணும். அப்ப வந்து த்ரூ பேங்க் தான் அனுப்புவோம். பேங்க்ல போய் பணத்த கட்டி, அந்த எல்ஆர் வாங்கிட்டு லாரி ரிசீட் வாங்கிட்டு வந்து, அத கன்சைன்மென்ட்ட கிளியர் பண்ணணும். இது நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. பெண்டிங்ல போட்டு வச்சுருவாங்க. எங்களுக்கு நிறுவனத்திலருந்து பிரஷர் மேல பிரஷர் வரும். ஏன் அவர் இன்னும் பெண்டிங் வச்சிருக்காரு? ஏன் இன்னும் பெண்டிங் வச்சிருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ராடக்ட் அந்த மாரி ப்ராடக்ட் இருந்தது. ஆண்களுக்கு தெரியும். அந்த ட்வின் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது 40 வருடத்துக்கு முன்னாடி. அப்பலாம் இந்த ட்வின் பிளேடெல்லாம் கான்செப்ட்டே இல்ல மக்களுக்கு. இந்த சிங்கிள் பிளேடு. அதுவும் அசோக், பனாமா அப்படின்ட்டு தான் பேர் இருக்கும். மக்கள் அத தான் கேட்பாங்க. இங்க இருக்கும் என் வயதை ஒத்த மாஸ்டர்களுக்கு தெரியும். அல்லது என்னோட வயது முதிர்ந்தவர்களுக்கும் தெரியும். அசோக், பனாமா என்பது ரொம்ப ஃபேமஸான பேர். அதுதான் வாயில ஈஸியாவும் வரும். எங்க பிராண்ட் வந்து சூப்பர் மேக்ஸ். பேரு நல்ல பேரு தான். ஆனா 40 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அப்ப இருந்த எஜுகேஷன் லெவல் பேர் அவங்களுக்கு சொல்ல வராது. அதுலயும் இந்த பிளேட், ட்வின் பிளேட் அப்படிங்கிறது வந்து ஒரு புது கான்செப்ட். விக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்க வந்து மார்க்கெட் போயி வித்துட்டு வந்தா, உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆனது மாரி இருக்கும். ஸோ விக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஸ்டாக்கிஸ்ட் யாருமே அத கிளியர் பண்ண மாட்டாங்க. நம்ம போய் உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை குடுத்து, "இத நான் வித்து தரேன். நீங்க கிளியர் பண்ணுங்க." அப்போ பழைய ஸ்டாக் இருக்கே, ஏற்கனவே இருக்கே. இப்படியெல்லாம் நெறைய ஆர்குமெண்ட்லாம் நடக்கும். அப்போ நெறைய பிரஷர். வீட்டுக்கு வந்தாலும் கவலை, சிந்தனை முழுக்க அங்க தான் இருக்கும். நாளைக்கு எந்த டவுனுக்கு போறோம், அந்த டவுன்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் இத கிளியர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல எனக்கு வந்து பாரிஸ் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சது. ஆனால் சம்பளமும், டெய்லி அலவன்ஸும் ரொம்ப கம்மி. எனக்கு முடிவெடுக்க தெரியவில்லை. குடும்பமும் ஆகிவிட்டது. திருமணமும் ஆகிவிட்டது. ஒரு குழந்தையும் வந்து ஆச்சு. எப்படி அப்படின்ட்டு எனக்கு முடிவெடுக்க தெரியல. அப்போ திரும்பவும் எங்க அப்பாட்ட தான் போய் கேட்டேன். என்ன செய்யலாம்? இதுல வந்து சம்பளம் கம்மி. புது இப்போ ஆஃபர் தர கம்பெனியில சம்பளம் கம்மி. அப்பலாம் 100 மிஞ்சி போனா 1000ங்கள்ல தானே சம்பளம் இருந்தது. எனக்கு அந்த கம்பெனியில குடுத்த சம்பளம் வந்து முதல்ல ஆரம்பத்தில ரூ. 1000 தான். இந்த கம்பெனியில வந்து எனக்கு சம்பளம் ஜாஸ்தி ரூ. 1200 டெய்லி அலவன்ஸும் நெறைய. ரூ. 60 அந்த காலத்திலேயே ஒரு நாளைக்கு. இந்த மாரி கால்குலேட் பண்ணி பார்த்தா நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா கேட்டாங்க, "இந்த கம்பெனியில நீ சந்தோஷமா இருக்கியா?" "இல்ல அப்பா. எனக்கு சந்தோஷம் இல்ல. பணம் ஒண்ணு தான் எனக்கு வந்து அதிகமா வருகிறது. என் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான அளவு இருக்கிறது. சற்று சேமிக்கவும் முடிகிறது." அப்படின்னு சொன்னேன். "சந்தோஷம் இல்ல." அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, "2ல ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணு.
உனக்கு சந்தோஷம் முக்கியமா, பணம் முக்கியமா? இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீ இழந்து தான் ஆகணும். எனக்கு பணம் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நீ உன் சந்தோஷத்த இழக்கணும். இல்ல எனக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னா, நீ பணம் ஈட்டுவத கொஞ்சம் நீ விட்டுக் குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல எனக்கு வந்து மன மகிழ்ச்சி தான் தேவையாக இருந்தது. அதனால இருந்த வேலையை விட்டுவிட்டு இந்த புது கம்பெனில நான் வேலையில சேர்ந்தேன். பாரிஸ் கன்ஃபெக்ஷனரியில வேலையில சேர்ந்தேன். சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. ஆனால் நிலைமை முற்றிலுமாக மாறியது. இந்த கம்பெனியில வந்து நான் யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அவங்க சந்தோஷமா ப்ராடக்ட் வாங்கி விக்கிறாங்க. டிமாண்ட் இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஃபி பைட், கேரா மில்க், லாக்டோ கிங் இந்த மாரி ப்ராடக்ட்லாம் டிமாண்டான ப்ராடக்ட். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். போனா அவ்ளோ மரியாதை குடுப்பாங்க. "வாங்க, வாங்க எனக்கு லாக்டோ கிங் இவ்வளோ குடுங்க. இத்தனை கிலோ கேஜி குடுங்க. கேரமெல்க் இத்தனை கேஜி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் நம்ம கேட்காமலேயே வரும். அப்போ எனக்கு மன மகிழ்ச்சி எனக்கு அதிகமாக இருந்தது. அதனால எனக்கு வந்து நெறைய அதில வெற்றியும் கிடைத்தது. என்னை அறிமுகப்படுத்தும்போது ஸ்ரீகந்த ராஜா மாஸ்டர் சொன்னாங்க, "பெப்சி இன்னோவேட்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஏசியா பசிபிக் ரீஜியனுடைய சேர்மன் சென்னைக்கு வந்து எனக்கு அந்த அவார்ட் குடுத்தாரு, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல. அது எப்படி வந்ததுன்னா, ஒரு கிரியேட்டிவ் ஐடியா நான் வந்து அவங்களுக்கு குடுத்தேன். அதனால எங்க சென்னை யூனிட்டுக்கு மட்டுமே ஒரு ரூ. 60,00,000 மிச்சமாச்சு கம்பெனிக்கு. அதை பாராட்டி தான் எனக்கு அந்த அவார்ட் குடுத்தாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேருந்து வந்தது? மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த வெற்றி வரும். அதனால எல்லாருமே மனம் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும். வெற்றி தன்னால் தேடி வரும். சென்ற மாதம் நான் வந்து கல்லகர் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு பிஹேவியரல் அசஸ்மென்ட்டுக்காக போயிருந்தேன். ஸோ அதில நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்டர்வியூ. பிஹேவியரல் ஈவென்ட் இன்டர்வியூன்னு பேரு. அந்த இன்டர்வியூல நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய டீம் நீங்க எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள்? ஏன்னா மேனேஜர்ஸ்க்கு தான் அது வந்து அந்த அசஸ்மென்ட் நடக்குது. அப்ப அவங்க சொல்றது எல்லாமே, நாங்க வாரத்துக்கு ஒரு தடவ டீம் லஞ்சுன்னு ஹோட்டலுக்கு கூட்டு போயிருவோம். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ நாங்க கம்பெனிலயோ அல்லது வெளியிலயோ நாங்க அரேஞ்ச் பண்ணி எங்க டீம வந்து வர சொல்லுவோம். நான் பெப்சில ஒர்க் பண்ணும்போது இந்த பெப்சி டே அப்படின்னு ஒரு நாள் வச்சு ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கு நெறைய ஈவென்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனா நெறைய பேர் அதுக்கு கூட குடும்பத்த கூப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து இந்த மாரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். நாங்க வந்து டெய்லி மீட் பண்ணுவோம். டீம் லஞ்சுன்னு ஒரு வாரத்துக்கு வெளியில வாரத்துக்கு ஒரு நாளாவது வெளியில போய் சாப்பிடுவோம். டீம் லஞ்ச் இல்லன்னா டீம் டின்னர். வெளியில போய் சாப்பிடுவோம். இதெல்லாம் கம்பெனி பொறுப்பேத்துக்குது. இந்த செலவுகள் எல்லாத்தையுமே கம்பெனி பொறுப்பேத்துக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இக்கிகைல நான் பேசும்போது சொன்னேன் உங்ககிட்ட, கைசன் கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து 1988ல பேரி கம்பெனில ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு இந்த கான்செப்ட் சொல்லிக் குடுத்தாங்க. கைசன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நெறைய கம்பெனில இத ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த கல்லகர்லயே அவங்களும் சொல்றாங்க, இந்த கைசன் ஐடியாஸ் நாங்க குடுக்கணும் சார். கம்பெனி எங்ககிட்ட இருந்து புது புது ஐடியாக்கள எதிர்பார்க்குறாங்க. அது ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருந்தா, அதுக்கு அவார்டும் குடுக்குறாங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதனால பெனிஃபிட் இருந்ததுன்னா, அவங்களுக்கு அவார்டும் குடுக்குறாங்க. அத ஒரு பெருமையா அவங்க சொல்லிக்கிறாங்க. நான் இங்க இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன். நான் கைசன் ஐடியா இவ்வளோ குடுத்தேன். இத்தனை ஐடியா அதில இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதனால எனக்கு இந்த அவார்ட் குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி தானே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க, டாக்டர் ரகுராமன் மாஸ்டர் வர முடியல. நீங்க இத பேசணும். அப்படின்னு சொன்னாங்க. இந்த தலைப்பு பேச மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன். அநேகமாக வெற்றிகரமாக பேசிவிட்டேன் என்றும் நினைக்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி. அருமையான பேச்சு. இந்த பேச்சு இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் போல இருந்தது. நன்றி ஐயா. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஆமாங்க. அருமையான தலைப்பில நீங்க எடுத்தது ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ்ல அவர் ரகுராமன் எடுத்த தலைப்பை அப்படியே கண்டினியூ பண்ணி அருமையாக பேசியிருந்தீர்கள்.
அது மாத்திரமில்லை, போரிங்கா இருக்குன்னா போரிங்கா தான் போகும். அதான் கஷ்டப்பட்டாலும் அதை சந்தோஷமா செய்து எல்லாம் ஈஸியா செய்யலாம்ன்றது என்னோட கருத்து. கைசன் ஐடியா மிகவும் வரவேற்கத்தக்கது என்று கூறிக்கொண்டு நான் டைம் எடுக்காம நாங்கள் ஒரு 1/2 மினிட், அதாவது 30 செகண்ட்ஸ் கைதட்டுவோம் முதல். அதன் பிறகு ஒருவர் ஆக்களாக நான் அவருடைய கருத்து பேசப்படி விடுகிறேன். நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வாக இருப்போம், வெற்றியை பெறுவோம். முதலில் கையெழுத்திருப்பவர் மெல்பர்ன், ஆஸ்திரேலியாவிலிருந்து நந்தினி ஜெகதீஸ்வரன் மாஸ்டர். நீங்க பேசலாம். நன்றி. அருமையான பேச்சு. அதான், மனம் மகிழ்ச்சியா இருந்தாலே வெற்றி நிச்சயம். உங்களோட சொந்த அனுபவங்களே சொன்னீங்க. உங்களோட வேலை இடங்கள்ல மகிழ்ச்சியா இருந்தபடியத்தான் உங்களுக்கு கிரியேட்டிவா ஐடியா கொடுத்து அவார்டு எல்லாம் கிடைத்தது. அதான், கடுமையா இருந்தா இஷ்டப்படாம வேலை செய்வார்கள். ஆனபடியா எல்லாரையும் அரவணைக்க வேணும் தொழிலாளர்கள் என்று வடிவ அருமையாக கூறியிருந்தீர்கள். மற்றது அந்த ஹோம் மினிஸ்டர் அருமை, உங்களோட ஹோம் மினிஸ்டருக்கு சொல்லுங்க. மற்றது பல பேர் சொன்னீங்க, தண்டர், சுனாமி எல்லாம். அதான், முதல் ஹோம் தொடங்க வேணும் மகிழ்ச்சிய, அதுக்கு அவையில போற்ற வேணும். அத நீங்க நடைமுறைப்படுத்துவதற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அருமையான பேச்சு. உங்களோட பேர்லயே பாசிட்டிவிட்டி இருக்கு. ரைட் கோச், நண்பர் தானே கலில் இல்லாட்டா. நன்றி. நன்றி. அடுத்த ராதே மாஸ்டர், நீங்க பேசுங்க, உங்களோட கருத்து சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். கலில் ஐயா, உங்களோட பேச்சு நல்ல சிறந்த பேச்சு. நீங்க சொன்னதை நான் முழுக்க ஆமோதிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் கூட பிரைவேட் என்டர்பிரைஸ பத்தி கழிச்சு கொண்டு வாரீங்க இல்லையா? இப்ப நான் ஹெல்த் சர்வீஸுக்கு வேலை செய்வேன்னா, 42 வருஷமா வேலை செய்வேன்னா, நான் கடந்த 38 வருஷமும் ஒரே ஒரு ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்வேன். அப்ப நான் வேலை செய்யல, I'm a single mother, by the way. I had 2 children. அப்ப I was a biomedical scientist. அப்ப நாங்கள் we are required to work 24 hours a day, 24/7, no rest. அப்ப 24 hours a day என்றாலும் காரியம் இல்லை. I had to do 35 hours. So if I start to work at 9 a.m. in the morning on a Monday morning, I will be finishing my routine work at 5:30 in the evening. And then from 5:30 to the next morning till 9 o'clock, I will be on call. And then from 9 o'clock till 3 o'clock, I have to do my routine work. Sometimes, out of sympathy, they might let me go home by 12 o'clock, 1 o'clock, right? So this is a must for us. So this has been going on for a long time, and weekends, it's the same. Bank holidays, Christmas Day, Boxing Day, any day we have to work. We are required to work, but of course it's in a rota. But still, the problem was when we joined the European Union, the European Working Directive was made in such a way. They brought a rule saying that in a 24-hour period, you can work for 11 hours and then you have to have 11 hours break. Something to that effect. I may be making a mistake with the hours. So after that was after joining the European Union, we had a little bit of a rest from this 35-hour 35 மணித்தியாலம் வேலை செய்யறதால 24 மணித்தியாலம் கண்டினியூஸா வேலை செய்யறதுல இருந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது. இப்ப என்னன்னா, பழையபடி we have left the European Union. நாங்க பிரெக்சிட்டுக்குள்ளால வெளிக்கிட்டு வந்துட்டோம். இப்ப இங்கிலாந்துல எனக்கு தெரியும், ஸ்காட்லாந்து wanted to stay in the European Union. அப்ப இப்ப என்னன்னா, பழையபடி நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது.
அப்ப இது என்னன்னு நாங்க நிவர்த்தி செய்ய போறோம். இப்ப பழையபடி எங்களுக்கு we are short of staff, retired people are going back to work. கோவிடால எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. எத்தனையோ பேர்ட்ட உயிர் சேதங்கள், எத்தனையோ டாக்டர்ஸே மடிஞ்சு போச்சுன்னா. அப்ப இப்ப இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கணும், ஆக்கள் வாரதும் கஷ்டம். அப்ப நாங்க பிரைவேட் என்டர்பிரைசஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் vote பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் அதை இது என்று எல்லாரும் செய்யணும். எங்களோட ஹெல்த் சர்வீஸ் பப்ளிக் செக்டர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு விதமான அமைதியும் இல்லை. என்ன எங்களுக்கு வந்து நெடுக நாங்கள் ஒரு யந்திரம் மாதிரி நெடுக வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். நான் ரிட்டையர் பண்ண பிறகு ஐயா they rang and asked me to come to work because there are certain bits of the work other people couldn't do or they couldn't find a suitable person. So we are in a very, very difficult position. But I can understand everything what you said. It applies to certain sectors, but for certain sectors it doesn't apply at all. உங்களை போல ஆட்கள் வந்து maybe you have to help the health service by giving some new ideas, creative ideas, how we could cope with them. உங்க சர்வீஸ் எசென்ஷியல் சர்வீஸ்ங்கிற கீழே வருது இல்லையா? ரொம்ப முக்கியமான அவசிய தேவையான வேலை, அதுக்கு அப்படித்தானே வேலை பார்க்கிறார்கள். இப்போ கோவிட்ல கூட எவ்வளோ பேர் வீட்டில் இருந்தாங்க, ஆனால் ஹெல்த் சர்வீஸில் இருந்தவங்க மட்டும்தான் போய் ஹாஸ்பிட்டலில் இரவும் பகலுமே வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்கு கூட போக அனுமதிக்காமல் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லையே கூட அவங்கள தங்க வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு உன்னதமான சர்வீஸ், அது எசென்ஷியல் சர்வீஸ், அடிப்படை தேவையான சர்வீஸுங்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் கடின உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்களும் அது சரி ஐயா, ஆனா எங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா? I lost out a lot during my time. I lost out a lot. I didn't have any family time. That has affected me a lot now. It is affecting me now at this age. Whereas my two daughters, they refused to work for the NHS completely. They said, no way, we are going to work for the NHS. And they are doing the jobs that they like, and they spend a lot of time with their children, which I'm so glad about it. But that's the way things are. But I feel sorry as a health service worker. I feel very sorry for all the health service workers because we are also human beings. So they should. கண்டிப்பாக. அதனால தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO 8 மணி நேரம் தான் வேலை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 10-10.5 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு மேலே வேலை பார்த்தா கண்டிப்பாக ஓட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்கு. இது எப்படி உங்களுடைய இவ்வளவு கடின உழைப்பை வந்து இந்த ILO அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருக்கும். மிகவும் நன்றி. அதாவது நான் 2 அறிவித்தலை சொல்ல வேணும் என்ன, ரைட் கோச் கல்வியில்லா இவருடைய அடுத்த பேச்சு வந்து உங்கள் தளத்தில் வெனிஸ்டே 24th January at 4:30 PM இந்தியா இலங்கை நேரம் 11 AM UK நேரம் நடைபெறும். அதுக்கு நீங்க என்ன தலைப்புன்னு சொன்னீங்களா ஆறுதலா நீங்க அனுப்பி விடலாம். என்ன தலைப்புல பேச போறீங்களா? வெனிஸ்டே 24th January. அதே போல நாங்கள் சண்டே 14th January வந்து 3 PM இந்தியா இலங்கை நேரம் 9:30 AM UK டைம்ல நாங்கள் ஒரு தைப்பொங்கல் விழா செய்கின்றோம். அதுக்கு தைப்பொங்கல் மெசேஜ் உங்களால வர முடியுமெண்டா வந்து சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி கூட அந்த தைப்பொங்கல் மெசேஜ் தமிழர் திருவிழாவாம் தைப்பொங்கல் மெசேஜை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சொன்னா நல்லா இருக்கும். அது முடியுமென்னா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். என்னடா எல்லார்ட்டையும் நான் கேட்கிறேன்னா ஏழுமான அளவு வர முடியாட்டி வீடியோல சொல்லலாம். டைம் வந்து இம்பார்ட்டன்ட். வராட்டிக்கு 3 PM on 14 Sunday. என்னடா 11 o'clock வந்து இந்த வேற மாதிரி மாறுது, வேறையாக்கள் வரக்கூடும். அதுக்காக தான் இதை வச்சுக்கிறோம். சரி, நன்றி. அதே போல இன்று இரவு வந்து டாக்டர் ஜெகநாதன் அவருடைய பேச்சு இருக்கிறது. அவர் 2 தலைப்பில் பேசக்கூடிய வல்லமை உடையவர். முதலாவது தலைப்பு மனம் படும்
பாடு. அடுத்த தலைப்பு மனம் படுத்தும் பாடு. உங்களுக்கு என்ன வேணுமென்று அறிய வேணுமென்றா நீங்க இன்று இரவு 8 மணிக்கு வரலாம். சரி, நன்றி. அதோட நான் இதை நிறுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக கனடாவிலிருந்து சிவசுதா தவறுண்ணம் மாஸ்டர், நீங்க பேசலாம். மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லுல்லா மாஸ்டர், உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் உபயோகமாக இருந்தன, எனது சிந்தனையை தூண்டிவிட்டிருந்தன. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை சூழ இருப்பவர்களை, எனது சூழலை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பேன். அது நாய் பூனை தொடக்கம் இருக்கும். கட்டாயம் சூழலில் உள்ள ஒழுங்கினங்கள், குமுறல்கள் எம்மை அறியாமலேயே தொற்றிக்கொள்ளும். மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் அவை பறித்துவிடும். உணவு தயாரிப்பில் நீங்கள் கூறியது முழுக்க முழுக்க உண்மை. எவ்வளவு களைப்பாக இருந்தாலும், எவ்வளவு சோம்பலாக இருந்தாலும், உணவு உண்ண இருப்பவர்கள், அதாவது கணவனின் எதிர்பார்ப்புகள், பிள்ளைகளின் விருப்பங்கள், முகங்கள், விருந்தினராக இருந்தால் அவர்கள் முன்பு நடந்து கொண்ட விதங்கள், காட்டிய அன்புகள், அதற்கு நான் காட்ட வேண்டிய நன்றியுணர்வுகள், கஷ்டப்பட்டவராக இருந்தால் உணவு உண்ட பின் அவருடைய முகத்தில் தோன்றப் போகும் மகிழ்ச்சி அத்தனையும் ஒரு நிமிடத்தில் எனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிடும். எவ்வளவு களைப்பிலும் துள்ளி எழுவேன், தொடர்ந்து தொழில் செய்வேன். அருமையான பேச்சு, உங்களுடைய மனதுக்கு மிகவும் உத்வேகத்தை தந்தது. மீண்டும் மீண்டும் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். ராதை, உங்களுடைய தியாகங்களுக்கு நான் மிகவும் தலை வணங்குகின்றேன். நன்றி. நன்றி. டாக்டர் சதா மேனோ, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வெளியில போகணும் என்று இருக்கிறபடியத்தான் நான் முதலாவதா கையெழுத்தி இருக்கிறேன். ஒரு 8ஆவதா இதுல என்னென்னா, முக்கியமாக நான் சொல்ல தொடங்கினது, ராதை மாஸ்டருக்கும் ஒரு கொமெண்ட் சொல்ல இருந்தேன். நான் செய்த மனத்தியாலத்தை கேட்டால் ஒரு தடவை நம்பவும் மாட்டேன். 120 மனத்தியாலம் ஒரு வீக்கும் வேலை செய்திருக்கிறேன் NHSக்கு, நேஷனல் சர்வீஸ்ல. அது அப்படியும் கிழமைகள் வேலை செய்த, எப்படி வேலை செய்தான்னு எனக்கே தெரியாது. இப்ப யோசிச்சு பார்க்க இவ்வளவும் செய்த நான் இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்கு எழுதுறது. அப்படியேதான் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. எனவே அதுல இருந்து ஆனா பல விடயங்கள் அதுல முன்னேறி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து சந்தோஷமாகத்தான் இந்த வேலை செய்து நான் தொடர்ந்து. மற்றது கல்லுல்லா ஐயா, நீங்கள் இன்று அருமையான தலைப்பில் உங்கள் உரையை விளக்கினீர்கள். உங்கள் சொந்த அனுபவங்கள் பலவற்றை விளக்கி உங்கள் உரையை ஆற்றினீர்கள். நீங்கள் கூற எனக்கு நினைவுக்கு வந்த முக்கிய விடயம், நான் என்ன பற்றி அப்ப யோசிக்கல, ஜப்பான் நாட்டுக்காரர் மகிழ்ச்சியாகவும் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டியும் எப்படி வாழுகிறார்கள் என்றது போன தடவையும் நீங்கள் அருமையாக விளக்கினீர்கள். நீங்கள் கூறிய அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல என்னென்றா, முதலாளி வந்து தொழிலாளிகளை எப்படி நடத்துகிறார்கள்ன்றதான் எல்லாத்திலும் முக்கியம். இப்ப நாங்க 120 மத்தியாலும் செய்தாலும் என்ன தொழிலாளி எப்படி நடத்துறாருன்றதும் அதுல முக்கியம். ஆனா நித்திரை இல்லை, நித்திரை இல்லாம தான் இருக்க வேணும். ஆனா ஹெல்த்துக்கு கூடாதுன்றதுக்காக நான் ஒரு கட்டத்திலே அதையெல்லாம் குறைச்சிட்டேன். அதனால் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது, மற்ற கம்பெனிக்கும் அதிக ப்ராஃபிட் வேறு. அப்ப எல்லோரும் அங்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து. மற்றது இந்த தளத்துக்கு வந்த பிறகு என்று சொன்னால், இது முதலே எனக்கு தெரிஞ்சால் அது நான் நடுவிடம் கூறுவது உண்டு, மைண்ட்ஃபுல்னஸ் ஆகவும் மற்றது மெடிடேஷனும் செய்திருந்தால் இன்னும் கூடுதலாக இன்னும் கூட ப்ரொடக்டிவிட்டியையும் கூட்டி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். சந்தோஷமாகவும் கூட இருந்திருக்கலாம் தொழிலில் இவ்வளவுக்கு இருந்திருந்தாலும். மற்றது சிக்னஸ், இப்ப அதிகமா வேலையில ஸ்ட்ரெஸ் வந்த உடனே என்ன நடக்குது, ஸ்ட்ரெஸ் சொல்லி ரிப்போர்ட் பண்ணி அதால வரமாட்டேன் வேலைக்கு. அப்ப அதால யாருக்கு நட்டம்? முதலாளிக்கு நட்டம், கம்பெனிக்கு நட்டம், ஹாஸ்பிட்டலுக்கு நட்டம், எல்லாருக்கும் நட்டம். அப்ப அதுகளையும் கவனிக்க வேணும். மற்றது வெற்றி நமதை. நன்றி. 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 அடுத்ததாக லீலாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், சிட்னி, ஆஸ்திரேலியாவில இருந்து பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பான ஒரு உரை. நீங்கள் முக்கியமாக உங்கள் உரை முழுக்க மகிழ்ச்சியை பற்றித்தான் கூறிக்கொண்டு போனீர்கள். முக்கியமாக நீங்கள் உங்கள் மனைவியின் மொபைல்ல ஹோம் மினிஸ்டர் என்று போட்டது எவ்வளவு ஒரு சிறப்பு. அப்படி எல்லா கணவன்மாரும் அப்படி செய்தார்கள் என்றால் மனைவிமார்கள் சந்தோஷமாகவும்
அவர்கள் ஈடுபாடோடு வீட்டிலே வேலைகளை செய்வார்கள் என்றது உண்மை. அருமையான விளக்கங்களை கூறினீர்கள். வாழ்க்கைக்கு தேவையானது என்னென்ன என்பதை 5 முறையிலே கூறினீர்கள். நாங்கள் அவற்றை கடைப்பிடித்து, நீங்கள் பணத்தை பெரிதாக ஒரு இடத்திலே நினைக்கவில்லை, ஈடுபாடோடு சந்தோஷத்தை தான் முதற்கண் வைத்தீர்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அடுத்தது, நான் ஒரு ஆசிரியை. அப்ப நான் வகுப்பெடுக்கும் போது நான் சந்தோஷமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினால்தான் அவர்கள் இயற்கையாகவே நல்ல புள்ளிகள் எடுத்து நல்ல பெறுபேறுகளை தருவார்கள் எங்களுக்கு. அதுபோல்தான் அந்த நீங்கள் கூறினீர்கள், அந்த பிள்ளைகள் நல்ல பெறுபேறுகளை எடுத்து வந்து பிறகு யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு அவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சந்தோஷத்தை இழந்து அந்த படிப்பை படித்ததாலே அவர்கள் தாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு ஒருத்தரும் அவர்களை தண்டிப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ ஒருத்தரும் இல்லை. அப்ப அவர்கள் சந்தோஷத்தை தான் தேடினார்கள். அதனால்தான் அவர்கள் அதிலே ஈடுபாடு இல்லாம போனார்கள். ஆனபடியாலே மிகவும் அருமையான பேச்சையா. உங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக எடுத்து உரைத்தீர்கள். பணம் பெரிதல்ல என்ற எத்தனையோ வேலைகளை நீங்கள் மாறியும் பிறகு கடைசியாக நல்ல நல்ல சம்பளம் வந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருக்க, உங்களோட அப்பா கேட்ட உடனே மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்ட போதும் இல்லை என்ற உடனே நீங்கள் அதற்கு மகிழ்ச்சியாக, பணம் தேவையில்லை, மகிழ்ச்சி தான் தேவை, மகிழ்ச்சி தான் எல்லாத்துக்கும் வெற்றி என்று கூறினீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் வந்து இப்படியான கருத்துக்களை எமக்கு தெரிவித்து நம்மளை ஆசீர்வாதப்படுத்த சொல்லி நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக ஒன்டாரியோ கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன், நீங்க பேசலாம். எனது இனிய உள்ளங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று பேசிய கலிலுல்லா மாஸ்டர் மிகவும் அருமையான பேச்சு. ஏனென்றால் மேலே மகிழ்ச்சி இருந்தால்தான் நாங்கள் எங்கள் முன்னேற்றமும் வரும். முன்னேற்றத்துக்கு காசு உழைச்சி கொண்டு போனோம்னா மகிழ்ச்சியை விட்டுடுவோம். அது அருமையான பேச்சு. மற்றது உண்மையின்படி இப்போ நாங்களும் இங்கே ஒர்க் பண்ணாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான். ஆனால் சில இதுகள் நல்ல இது இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ½ அன் ஹவர் கூட ஒர்க் பண்ணினோம்னா 3 வீக்ஸுக்கு ஒரு நாள் ஃபுல் டே ஆஃப் வரும். அது நினைக்கிறோம் ஆஸ்திரேலியாலையும் இருக்கணும் ஃப்ளெக்ஸி டே என்னோண்டு. எங்களுக்கு நாங்கள் 554ன்றது ஒரு கிழமை 5 days பேருந்து, அடுத்த கிழமை 5 days பேருந்து 4 days. அப்போ அதன்படி நாங்கள் பிள்ளைகள அப்பாயின்மெண்ட்டோ பிள்ளைகள பிஏடிஎல் அதுகள் இதுகள் மற்ற எங்களோட டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் அதுகள் எல்லாம் மாற்றலாம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான இது. அது எல்லா கவர்மெண்ட்டு இதுகளும் அப்படி செய்து இப்போ ராதா டீச்சர் அந்த ராதா கதைச்ச மாதிரி உண்மையில அவள் சரியாக இது பண்ணியிருக்கிறா. உண்மையில என்ஹெச்எஸில் எனக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்தது தான். என்ஹெச்எஸில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இது அது இது என்ன அவள் கூட ஆக்களை எடுக்க வேணும். உண்மையில் கூட ஆக்களை எடுத்தினோம்னா எல்லாருக்கும் வேலைகள் கொஞ்சம் குறைவாக அப்படி இப்படி சரியான அவர்ஸில் ஒர்க் பண்ணலாம். அது இப்போ தான் அது நடக்க போதோ தெரியாது. ஐயா மிகவும் அருமையான பேச்சு உங்களுடைய. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் உங்களோட பேச்சு திருப்ப வந்து உங்களோட பேச்சை பேசுறதுக்கு அவளுடன் இருக்கின்றேன். மிகவும் நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக சுஹிர்தா மாஸ்டர், உங்களுக்கு என்ன இந்த பேச்சை கேட்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்து அதை கூட நீங்க சொல்லலாம். நான் வித்தியாசமா இருக்கு என்ன கேட்கறதுக்கு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலில் உல்லா மாஸ்டர் மிகவும் அருமையாக அந்த எப்படி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்றதை மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். அது உங்களுடைய உதாரணங்களையும் காட்டி எங்களுக்கு விளக்கியது மிக்க நன்றாக இருந்தது. நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிக்கான விடயங்கள் நடந்திருக்கின்றன. இப்பவும் பிரச்சனைகள் கூடின இடங்களில் நின்று சந்தோஷமாக வேலை செய்ய முடியாது. அதில் இருந்து விலகினால்தான் எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு கதை தான். அதை இப்போ சொன்னால் நேரம் போய்விடும். என்றாலும்
நாங்கள் பிரச்சனைகளில் இருந்து ஓடி 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 பிரச்சனைகளை நோக்கி ஓடி ஓடி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சில வேளை பிரச்சனைகள் எங்களை விட்டு துரத்தி கொண்டே இருக்கின்றன. அதை விட்டு விலகி இருப்பதுதான் நன்று என்று கூறி இந்த மனம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். நம் மனதில் நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை பூட்டி வைத்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். மனதில் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் தோன்றினால் எங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்புடன் விளங்கும் என்று கூறி, சந்தோஷமும் வெற்றியும் எங்கள் மனதில் தான் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாஸ்டர், நல்ல உரை. நன்றி. நல்ல உரை. நீங்களும் உங்களோட அனுபவங்களை ஒரு நாளைக்கு வந்து எங்களோட தளத்தில் பேச வேணும். உங்களுக்கு கன அனுபவங்கள் இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு இதுக்கு பிறகு நீங்கள் பேசுறதுக்கு ரெடியான்னு சொன்னோங்க. உங்களுக்கு டைமை தரேன். இப்போ நான் என்னென்னா அதில் பேச்சில் அரேஞ்ச் என்னென்னா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்ற எல்லா விடயங்களும் கிடைக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் அவர் இருக்கைக்க சுதந்திரம் கிடைக்கல, சுதந்திரம் கிடைத்த மாதிரி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடி மகிழ்ந்திருக்கிறார். அவர் 38 வயதில் செத்து போனார். ஆனால் சுதந்திரம் கிடைச்சது. இரண்டு சொன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் இருக்க சொல்லித்தான் செய்து கிடைத்திருக்கிறது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். இப்பொழுது இன்று இரவு பேச இருக்கும் டாக்டர் ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எவர் ரெடி என்ற ஒரு பிராண்ட் இருந்ததானே, ஸ்டாச்சுவில், அது மாதிரி தான் இன்றைக்கும் ரைட் கோச் கலியுலா எவர் ரெடி மாதிரி சிக்கந்தராஜா மாஸ்டர் கேட்ட உடனே வந்து அதில் அருமையான ஒரு அதாவது ஒர்க் லைஃப் ஹோம் லைஃபுக்குள்ள பேலன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ஸ் சொன்னார். இதில் கவனிக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் எஃபிஷியன்சியும் பிரைவேட் செக்டர் எஃபிஷியன்சிலையும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் பிரைவேட் செக்டர்லேயும் நல்லா வேலை வாங்குவார்கள். கார்பரேட் லேட்டர் என்று சொல்லி பாய்ப்பார்கள். அதாவது வெற்றி என்பது ஏணியில் ஏறுற மாதிரி. அது மட்டும் இல்லை, ஏணியில் ஏறிக்கல நான் அனுபவமாக சொல்றது, கீழே பார்த்து கொண்டுன்னா நீங்கள் மேலே ஏற மாட்டீங்க, பயமாக இருக்கும் கீழே ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த இது தெரியும். அதனால நீங்கள் ஏணியில் வெற்றி படியில் ஏறுறேன்னு சொன்னால் கீழே இருக்கிறவரை பற்றி பெரிதுபடுத்தக்கூடாது. நல்ல விஷயம் இல்லை, அப்படித்தான் நடக்கின்றது. மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி ஒப்புடையலாது. அப்ப நான் யோசிச்சேன், மகிழ்ச்சி வந்து எஸ்கலேட்டர் என்ன, நீங்க ஒரு இடத்துல நின்றா சண்டை பாடல தூக்கி கொண்டே விட வேண்டாம் மாதிரி. அப்ப அதுக்கு தக்க மாதிரி எங்களோட மன ஓட்டத்தை நாங்கள் நல்ல முறையில கையாள விட்டால் மகிழ்ச்சி சண்டை பாட்டில் வரும். மறுபடியா வெற்றி படி மூலம் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றது வந்து இப்போ வந்து எல்லாரும் பார்த்துருப்பார்கள், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போர்டு இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா பார்த்தா அங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்படுறது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நான் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ண டைம்ல இன்வெஸ்டர்ஸ் இன் பீப்புள் என்று ஒரு போஸ்டர் எல்லாம் இருக்கின்றது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பொருள் மட்டுமண்டி இல்லை, ஆக்கள் இந்த உழைப்புலையும் அதை நல்ல உழைப்பாளிகளை மதிக்கொண்டு பண்ண. ஆனா அதுவும் நடக்கிறதா தெரியுது. ஆகவே எல்லாரும் பெரிதா விளம்பரம் போடுவார்கள், விளம்பரம் பண்ணில போட்டுவார்கள், ஆனால் நடைமுறையில அமல்படுத்துறது இல்லை. அது எனக்கு ஒரு கவலையான விஷயம். அப்ப அதுதான் நாங்க அந்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மட்டுமல்ல இல்லை, கவர்மெண்ட் சர்வீஸும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் பீப்புள் என்பதில் தே மஸ்ட் பே அட்டென்ஷன். அதுக்குதான் ஒரு வேர்டு ஒன்று வருகிறது இப்பொழுது, மெரிட்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. மெரிட்டோன்றது மெரிட்டை வச்சுதான், அதனுடைய கெட்டுத்தனை வச்சுதான் எம்ப்ளாய் பண்ணணும். அதனால் ஆக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இப்படி பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார்கள். அது மேல வைக்கப்பட வேண்டியதை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி. நன்றி. அடுத்தாக நிர்மலா மாஸ்டர். அதற்கு பிறகு சட் பாக்ஸ்ல கொஞ்சம் இருக்கு, யாரும் வாசிக்கிறதுக்கு முன் வந்தா கையை வைத்தினீங்கன்னா எனக்கு தெரியும். யாரும் விருப்பமான ஆக்கள் கையை வைத்துங்க, நீங்க வாசிக்கலாம். அதை நிர்மலாவுக்கு பிறகு. நன்றி. நிர்மலா மாஸ்டர், இங்க பேசலாம். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். அருமையான பேச்சுக்கள் மாஸ்டர். நீங்க சொன்னது ஸ்டாஃபோட மதிச்சு நடக்கத்தான் வேணும், எல்லா ஸ்டாஃபோடையும். நான் 46 இயர்ஸ் தான் கண்டில வேலை செய்தாலும் 33 வருஷம் எனக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்தேன். நான் எல்லா வகையான வேலையிலும் அதிகம் செய்திருக்கிறேன். கடைசியாக மேனேஜர்ஸா இருந்து கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்தார். நான் போன எல்லா ஸ்டாஃபையும், எனக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃபையும் நான் மதிச்சு தான் நடக்கிறேன். காலமுறை போனேன்னா குட் மார்னிங் சொல்லித்தான் இவரோடையும் நான் வேலை செய்வேன்.
நான் காரை பார்க் பண்ணிட்டு போகல, ரோட்ல பார்க் கிளீன் பண்ற கிளீனர்ஸே வந்து குட் மார்னிங் மேடம் சொல்லுவாங்க. நான் அவங்கள மதிச்சு நடந்து வந்தேன். நான் அதே போல மேனேஜர்ஸும் என்னோட நல்ல மரியாதை. ஒரு நாள் இந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் கேட்டார், ஏன் உன்ன எல்லாருமே நல்லா ஹலோ நேம் குட் மார்னிங் நேம் மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நான் சொன்னா ஐ ரெஸ்பெக்ட் தெம். அவங்க கீழே வேலை செய்யறாங்களோ மேலே வேலை செய்யறாங்களோ, எனக்கு எல்லாரும் நாங்க வந்தது இந்த வேலை செய்யறதுக்கு எல்லாரும் வந்ததே ஒரே ஒரு ரீசனுக்காக. ஏன்னாட்டா எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் காசு வேணும். அதே போலதான் எல்லாரும் வேலை செய்யறபடி எல்லாரையும் மதிச்சு நடந்தா எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு சொன்னேன். அது யூ காட் குட் பாயிண்ட் சொன்னார். நான் 33 இயர்ஸ்ல எனக்கு இந்த பேக் ப்ராப்ளம் வந்து கஷ்டப்படக்குள்ள நான் ரிட்டையர் பண்ணேன். நான் அப்ப எனக்கு 73 இயர்ஸ் அந்த டைம்ல எல்லாருமே ஓடி வந்து நான் சொன்னோன்னே அவங்களுக்கு ஷொக்கா போயிட்டு நான் ரிட்டையர் பண்ண போறேன், எனக்கு ஏழாது. எல்லாரும் வந்து என்னை மதிச்சு கட்டி பிடிச்சி சில பேர் அழுதாங்க. டோன்ட் கோ 2 hours இயர்ஸுக்கு வேலை செய்துட்டு போ. நான் சொன்னேன் ஐ மேட் மை மைண்ட், எனக்கு இனி வேலை செய்ய இயலாது என்று சொல்லி நான் லீவ் பண்ற அன்னைக்கு எங்களோட ஒரு ட்ரோலி நிறைய, ஆனா ஒன்றும் எங்களோட சூப்பர் மார்க்கெட் சாமானே இருக்கு இல்லை, எல்லாம் வெளி வேற வேற ஷாப்புகள்ல செய்து எக்ஸ்பென்சிவ் திங். ஃபுல் ட்ரோலி, எனக்கு ட்ரோலியை கண்டோடனே எனக்கு ஷாக்கா போயிடுது. அப்ப அதுக்கு முதல் நான் இந்த மகனை ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, அன்னைக்கு அந்த கார் கொஞ்சம் ட்ரபிள் இருந்தது, அவர் தான் கொண்டு விட்டவர். அவர் வந்து பார்த்தா பெரிய ஒரு ட்ரோலி நிறைய எனக்கு கிஃப்ட் இருக்குது. அதை விட பெரிய ஒரு ஃப்ளவர்ஸும் பொக்கே உண்டு, பெருசு உண்டு. அதுவும் வேண்டி எனக்கு அவ்வளவு. இப்ப போனாலும் நான் சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் செய்ய போனாலும் என்ன கண்ணு ஓடி வந்து எல்லாரும் ஹலோ சொல்லி என்னோட கதைக்கிறாங்க. ஆனபடியா இந்த ஸ்டாஃபையும் நாங்க சின்ன ஆள் தொடக்கம், கிளீனர் தொடக்கம், மேனேஜர் தொடக்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி நடந்தமண்டா நல்ல மரியாதை இருக்குது. அதன்படியே நான் ஒருவரையும் நான் குறை சொல்லவே மாட்டேன் நான் வேலை செய்த இடங்கள்ல. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு மீ. தேங்க்யூ. ஐயா எனக்கு ஒரே ஒரு நிமிடம் தாருங்கள். சொல்லுங்க. இப்போ நிர்மலா அம்மா சொன்னது மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இன்டர்வியூ. அன்னைக்கு வந்து இன்டர்வியூலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வரும்பொழுது வாசலில் இருந்த செக்யூரிட்டி என்கிட்ட வந்து, சார் இன்னைக்கு இன்டர்வியூலாம் எப்படி போச்சுன்னு கேட்டார். வித்தியாசமான ஒரு இது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதில் வந்து ஒருத்தர் பேரை சொல்லி, சார் இவர் எப்படி வேலைக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் அவங்க வந்து உள்ளே நுழையும் பொழுது எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்தாங்க சார், போகும்பொழுது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க சார் அப்படின்னு சொன்னார். ஸோ தரை துடைக்கிறவங்களா இருந்தாலும் கிளீனராக இருந்தாலும் அவங்களையும் மதித்து நடந்தேன்னு சொல்லி நிர்மலாமா சொன்னாங்க. அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சவொன்னே அடுத்த நாள் வந்து மார்க் அவங்களுக்கு +5 மார்க்கு சேர்த்து போட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால மனிதர்களாகவே நம்ம நடத்தணும், மதிக்கணும். அது ரொம்ப அருமையான பாயிண்ட் இன்னைக்கு சொன்னது. நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன், நீங்க பேசுங்க. சாட் பாக்ஸ் வாசிக்கிறது. நன்றி, மிகவும் நன்றி. தங்கராணி யூகே, குட் ஸ்பீச் மாஸ்டர், வெல் டன். கேலக்ஸி A2, inspiring speech master, thank you very much from Damayanti. Raji, useful and great talk master, thank you. Radhe, inspiring speech, thank you. Kalilullah master, Radhe, thank you. நன்றி, மிகவும் நன்றி. மிகவும் அருமையான பேச்சுக்களில் நீங்க வந்தாவே அட்மாஸ்பியரே மாறிட்டுது. எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அடுத்த முறை நாங்களுடைய பேச்சை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில வேளை நீங்க நாளைக்கு ஃப்ரீயாண்டா கூட நீங்க வந்து பேசலாம். ஃப்ரீயா இருக்கிறீங்களா நாளைக்கு இதே நேரம்? இல்ல, நாளைக்கு வேற வெளியில போக வேண்டியது இருக்கு. சரி சரி, ஓகே, ரைட், ஓகே. அது அடுத்த ஜனவரிக்கே வருங்க. நீங்க நாளைக்கு ஒரு ஃப்ரீ டேட் இருக்கிறத நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், நேரம் போடலாம். நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்று இரவு டாக்டர் ஜெகநாதனுடைய பேச்சு இருக்கிறது. நீங்க எல்லாம் சொல்ல போறீங்களா? ஜெகநாதனோட பேச்சு 2 தலைப்பில பேசுறீங்களா? வேற வித்தியாசமான சொல்லுங்க. 2 தலைப்பு இல்ல, ஒரு தலைப்பு தான். அந்த பாடுன்றதுக்கு அப்படி மனம் படும் பாடு, மனம் பாடுபடுறதுன்றது கஷ்டப்படுற 2 மீனிங் இருக்கு. அப்ப அது 2ஐயும் ஒரு வருஷத்துல போட்டு மனம்தான் 2 விதமான கையாள. என்னத்துக்கு உங்களோட பேச்சுக்காக வரணும் நீங்க சொன்னீங்களா? 100 பேரை வர பண்ணுவேன். இல்ல அப்படி என்று இல்ல,
இந்த இப்ப இன்றைக்கும் அதை பற்றி சாரியான ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தது. என்னென்று சொன்னா இந்த தலைப்பு நான் போட முதல் அகமும் புறமும் தான் தலைப்பு கொடுத்துறான் உங்களுக்கு. இப்ப அதை மாத்தி போட்டு இது நல்ல தலைப்பு. அகம்ன்றது மனம், புறம்ன்றது சந்தர்ப்ப சூழல். அப்ப ரெண்டுக்கு இடையில ஒரு முரண்பாடு வரையில தான் இந்த என்ன சொல்றது மனம் பாடுபடுத்தப்படுது. நீங்க அதை போய்ச்ச கேளுங்க. என்ன சொன்னா இது ஒரு கடைசியில இது ஒரு தத்துவம். இந்த தத்துவம் புரிஞ்சு கொண்டால் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இந்த தத்துவம் சரியான தத்துவமா இருக்கணும். அப்ப எல்லாரும் ஒரு பிள்ளையான தத்துவங்களை சொல்லிக்கொண்டு பரப்பி கொண்டிருந்தால் அது யோசனம் இல்லை. அப்ப அகமும் புறமும் இன்றைக்குல முதல்ல அப்படிதான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தேன். நான் இப்ப என்ன மாத்தி போட்டு பார்த்தேன், இது நல்ல பெட்டர் தலைப்பா இருக்குது. அப்ப அகம்ன்றது மனம், புறம்ன்றது சந்தர்ப்ப சூழல். அப்ப அது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான். போன முறை லாஸ்ட் வீக்லயும் அது சொன்னால் அதை விரிவுபடுத்த முடியவில்லை. ஆகவே அதுதான் எங்களுக்கு அறிய வேண்டிய ஒரு தத்துவம் மறைந்திருக்கோ. தத்துவம் மாதிரி அதை பார்த்து நாங்கள் அதை கையாண்டால் வில் பி ஓகே. என்ன எல்லாருக்கும் தெரியும், சந்தர்ப்ப சூழலை நாங்கள் மாத்தலாம். அது நாங்களா அதுக்கு தக்க மாதிரி மாறணும் இல்லையா? அதே பல கூறி இருக்கிறார்கள். அதுதான் அந்த பேச்சின் சாரமா இருக்கும். கணக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்ப்பேன். நான் முடிக்காட்டி 2 பாட்டு தான் கதைக்க வேண்டி வரும். ஐ ட்ரை மை பெஸ்ட். பவர் பாயிண்ட் போட்டு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசாருங்க. பவர் பாயிண்ட்லயே கணக்கு ஸ்லைட் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்லைட் துவங்கினேன். பார்த்தா அப்படி என்ன சொன்னா நான் பார்ட் 1 பார்ட் 1 செய்யலாம். ஓகே, அப்படி செய்யலாம். இன்னொரு நாள் தாரணம் உங்களுக்கு பேசுறதுக்கு. ஓகே, சரியா? மிகவும் நன்றி. நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னோட பேச்சை கேட்க. வேணுமென்று சொன்னா இன்றைக்கு அதை முடிக்காட்டி நாளைய மார்னிங் பேசவா பாப்போம். இல்ல, டைமை பொறுத்து நான் செக் பண்ண வேணும். அடுத்தடுத்து பேசினாலும் போரிங்கா இருக்கும் இல்லையா? புக் டாக் பார்த்து இல்ல ஏன்னா அது ஒன்னும் ஸ்லைட்ஸோட நான் விடுவேன். சரி சரி, தேங்க்யூ. நான் நிறுத்துவேன். 12:41 போச்சுது. மிகவும் நன்றி. இன்று தேவை எல்லாரும் தயவு செய்து கலந்து கொண்டு என்னுடைய பேச்சை கேட்க வரும்படி கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும்.